எவன் வந்து அப்ரூவல் கொடுத்தானோ அவனை முதல்ல பிடிச்சி கொண்டு வாங்க. பிரிகேட் இருக்காங்கல்ல, அந்த பிரிகேடு அப்ரூவல் வந்து இல்லாமல் அவன் கட்டியிருப்பாங்க. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். Accord Elevators. Purity you can feel. Intention you can carry. இங்கே வந்து கட்ட ஆரம்பித்தா இந்த மொத்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.25 லட்சம் கோடி வந்து லாஸ்ன்றாங்க. இந்த பிரிகேட் சொன்னீங்க இல்லையா, அங்கே வந்து இங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை. ப்ளஸ் அந்த மொத்த ரீஜனில் வந்து ரீஜனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் 500 ஃப்ளாட்டு அப்படின்னு போகிறான்னு வச்சுக்கங்களேன். 500 ஃப்ளாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 ஓனர்ஸ் இருப்பாங்கல்ல. 1 கோடி 1.5 கோடி 2 கோடி அப்படின்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்குறாங்கன்னா கையிலேருந்து ஒரு 30-40 லட்சம் மார்ஜின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பேங்க் லோனு சேங்ஷன் ஆயிடுச்சு. உங்களை இது என்ன ஐடி கம்பெனியில் எவ்வளோ வைக்கிறேன், எம்என்சியில் எவ்வளோ வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ லோன் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு லோன்லாம் கொடுத்துட்டு அடுத்து 80 லட்ச ரூபா அடுத்தடுத்த இதில் வந்து ப்ரோக்ரஸில் கொடுக்கணும்ல, நிறுத்திட்டாங்க பேங்க்கு. இன்னும் அதுதான் பெரிய சிக்கல். இப்போது இந்த இடத்துல வந்து யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? கவர்மெண்ட்டு, அப்புறம் அங்கே இருக்க மேலே இருக்க அதிகாரிகள். இந்த இடத்துல சதுப்பு நில காடு இங்கே போனால் நம்ம பில்டிங் வந்து மொத்தத்துக்கு வந்து கீழே இறங்கும். அப்புறம் அதையும் மீறி பண்ணிங்கன்னா என்னங்க இருக்குது? ரொம்ப அநியாயம். இப்போ நமக்கு வந்து 1 லட்சம் கோடி இழப்புங்கிறது இந்த இழப்போடு நின்னா பரவாயில்ல. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பள்ளிக்கரணையில் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதா இருந்து பிரிகேட் அப்படின்ற நிறுவனத்துடைய பில்டிங் அது கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இடையில தடையெல்லாம் வச்ச அந்த சம்பவம் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ அந்த கட்டுமான நிறுவனம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. திரும்ப இதை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட என்ன நடக்க போகுது, எக்கச்சக்கமான பணம் முடங்கியிருக்கே, என்ன ஆக போகுது அப்படின்றத பற்றி விரிவாக பேச போகிறோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். நம்ம வந்து ஈரான் இஸ்ரேல்லாம் விட்டு இப்போ தான் உள்ளூருக்கு வந்திருக்கோம், பள்ளிக்கரணை வரைக்கும் வந்திருக்கோம். அதில் வந்து என்ன அப்படின்னா பல லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. சில லட்சம் கோடி. சரி, நமக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் எனக்கு பெருசு, உங்களுக்கு வந்து எல்லாமே சின்னது. நீங்கள் நார்மலாக பேசுகிறதே வந்து நம்ம வந்து எத்தனை ட்ரில்லியனில் பேசுவோம். 100 லட்சம் கோடி 5000 கோடி அந்த மாதிரி 500 லட்சம் கோடி அப்படி பேசுவோம். ஆனால் பாக்கெட்டில் இருக்காது, பேச்சில் வந்து நிறைய பேசுவோம். அக்கௌண்ட்டில் வச்சுருப்பீங்களா? ரைட், ஓகே. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்களை தாண்டி வீடு வாங்கின மக்களும் இருக்கிறாங்க. எல்லாம் அப்படியே முடங்கி கிடக்குது பள்ளிக்கரணையில். என்ன போயிட்டுருக்கு சார்? சரி, அதாவது நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணும் இல்லை தனி வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சி துபாயில் போய் வாங்கினவங்களுக்கும் பிரச்சனை. இப்போது பள்ளிக்கரணை அந்த ஏரியா மொத்த ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் பல ஊர் இருக்குது. நம்ம பேரெல்லாம் வேண்டியது எல்லாருக்கும் தெரியும் இருக்குது. அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஓகே. இங்கே வாங்கி கட்டி குடியிருக்கிறவங்க இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிளாட் போட்டு அடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க அப்படிங்கிறவங்களுக்கு கட்டி முடிச்சிருக்காங்க இல்லையா. கட்டி முடித்தவங்க வந்து பேங்க்கில் லோனு வாங்கி கட்டி முடித்து குடியே போயிட்டாங்களே, அவங்களுக்கு வந்து இஎம்ஐ வந்து டான்னு போய்கிட்டு இருக்கு. ஓகே, அது வேறு வழி இல்லை. சரி, இஎம்ஐ போகுது. நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த வீடு வாங்கியிருக்கோம். வீடு வாங்கி நம்ம வந்து மார்ஜின் மணியாக ஒரு 25 லட்ச ரூபா கட்டிட்டோம். ஒரு 1.25 கோடி வந்து 20 வருஷம் நம்ம போட்டிருக்கோம்னா மாதத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு 40,000 50,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. அது அப்படி கட்டு மொத்தத்துக்கு வேணும்னா நம்ம வந்து ஒரு கோடி ரூபா லோன் வாங்கியிருக்கோம், 50 லட்ச ரூபா கையில் கொடுத்துட்டோம். இந்த 1 கோடி ரூபாய்க்கு வந்து வட்டியோடு சேர்த்து நம்ம 20 வருஷம் கழித்து பார்த்தோம்னா 2.5 கோடி மொத்தம் கட்டியிருப்போம். ஓகே, சரி, நம்ம வேண்டாம், இதை வந்து ஏதோ கொஞ்சம் வந்த விலைக்கு விற்றுட்டு இப்போ வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கும். ஓகே, அப்போது இது வந்து 1.5 கோடி நம்ம வந்து வாங்கும்போது இருந்தது. இப்போ வந்து ஒரு 2 கோடி வந்துடுச்சு அப்படின்னா அதை கொடுத்துட்டு வேறு எங்கேயாவது போவோம் அப்படின்னு நினச்சி விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சிக்கல். ஏன் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன்னா, கட்டி முடிச்சு அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இல்லை இங்கே வந்து இருக்கிற பில்டிங் இடிக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அது வேறு சிக்கலாயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து என்ன காரணம், அங்கே வந்து அரபு நாடுகளில் போர் சூழல், அதனால் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் இருந்தாலும் அங்கே பெரிய சிக்கல் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ண முடியலை. ஓகே, இங்கே வந்து இந்த சதுப்பு நில காடுகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, நம்ம இருக்க சதுப்பு நில காடுகள் வந்து பொதுவாக வந்து இந்த சீஷோர் பக்கத்தில் அது வந்து ஒரு முக்கியமான பகுதி. அதுதான் வந்து எப்படின்னா கடலுக்கும் நிலத்துக்கும் இடையில் ஒரு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி சதுப்பு நில பகுதி. ஓகே, அது நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பாடம் நடத்துகிற மாதிரி ஆகிடும். அது வேண்டாம்.
அதில் வந்து என்னென்னா பறவைகள் இருக்கும், மாங்க்ரோவ் காடுகள் இருக்கும், பூச்சி பொட்டுகள் இருக்கும், நிறைய இந்த மாதிரி எல்லாம் வந்து மனிதர்களை தவிர நல்ல உயிரினங்கள் வந்து எல்லாம் அங்கே இருக்கும். முதலைகள், ஆமை எல்லாமே அதாவது நல்ல உயிரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல். அது ஜி நாகராஜன் சொன்னது எப்போவுமே அடிக்கடி நான் கோட் பண்ணுறது உண்டு. ஆக்சுவலாக அது யார் சொன்னான்றதே பெரிய இதுவாக இருக்குது. ஒருத்தர் சொல்லும்போது ஒரு பேர் ஜி நாகராஜன் இல்லை இது சொன்னது வந்து ஜி நாகராஜன் ஒரு எழுத்தாளர். என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி அதை ஸ்டேட்டஸில் போட்டு அவன் பேரே கீழே போட்டான் சார். அதெல்லாம் போகிற தான் நான். ஆனால் அது ரொம்ப ரசித்து சொல்கிறது. மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல். ஏன்னா நமக்கு வந்து இங்கே இது வந்து மழை பெஞ்சா கிளம்பி வந்து அப்படியே நம்ம அடையாறு, கூவமாறு இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கிளம்பி வந்து கடலில் கலக்கணும். சரி, அப்போ இவ்வளோ உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 அடி 150 அடி 200 அடி அகலம் இருந்தால் பெரிய மழை பெய்யும்போது அங்கங்கே வந்து அக்குமுலேட் ஆகி போய் சேரும்போது வேறு எந்த அக்கம் பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய் கடலில் போய் சேரும். அந்த 200 அடி இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 50 அடி ஆக்கினா என்ன நடக்கும்? கிச்சன் வழியாக தான் போகும். அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு இடையில வந்து நம்ம பாலம் கட்டுறோம்னு சொல்லி நடுவால் போய் பொந்து உண்டாக்கி ஓட்டை போட்டு எல்லாம் பண்ணுறோம்ல. ஆற்று பாலமா? இல்லை, நமக்கு வந்து இது இந்த பாலம் நம்ம வந்து அந்த கூவமாறு வழியே உள்ளுக்குள்ள கூடியே வந்து பறக்கும் பாலம் திட்டம். ஒரு வழி இல்லை சார், இங்கே அர்பன் டிராஃபிக்கை ஏங்க வழி இல்லை. அதை வந்து பிரித்து நீங்கள் மலேசியாவில் பாருங்கள். மலேசியா போயிருந்தோம், அங்கே வந்து கேஎல் பாருங்கள். அங்கே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸாக கேஎல் கிடையாது, புத்திரஜியா. ஓகே, அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக வந்து கம்யூனிட்டி மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த இடத்துலையும் க்ரௌடு வந்து இருக்கத்தான் செய்யும் இப்போ கேபிட்டலில். ஆனால் இந்த மாதிரி மோசமாக இல்லை. மொத்தமாக இங்கே க்ரௌடு, அதுக்கப்புறம் மழை பெஞ்சால் போகிறதுக்கு வழி இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஓட்டு வாங்கணுமேங்கிறதுக்காக நீ கட்டிக்கோ எல்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி முடிச்சாங்க. சரி, இந்த இடத்துக்கு வருவோம். இங்கே வந்தால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள், அதுக்கப்புறம் எப்போவுமே நிரந்தரமாக தப்பு பண்ணுற அதிகாரிகள் வந்து நல்ல அதிகாரிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுக்கி எடுத்துடலாம். ஏன் சொல்கிறேன்னா, எதுக்கு எடுத்தாலும் மேலே இருக்கிறவங்க வந்து டூ வாட் ஐ சே அப்படின்னு கீழே உள்ளவங்ககிட்ட வந்து அதிகாரம் பண்ணுறது. அப்புறம் சிலர் வந்து பார்த்தா என்ன பண்ண தெரியாமல் வேறு வழி இல்லையே சம்பளத்துக்காக மேலே அதிகாரி சொல்கிறாங்க, சரி ஓகே அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு போகிறது. அப்போது மேலேருந்தே புறையோடி போன ஒரு லஞ்சமும் ஊழலும் தவறுகள் இருக்குல்ல, இந்த தவறோட முக்கியமான விஷயந்தான் இங்கே நடக்கிறது. இங்கே வந்து கட்ட ஆரம்பித்தா இந்த மொத்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.25 லட்சம் கோடி வந்து லாஸ்ன்றாங்க. இழப்பு ஏற்படும். ஏற்கனவே ஏற்பட்ட இழப்பு. இதில் என்னென்ன நடந்திருக்குன்னா, அந்த பிரிகேடு சொன்னீங்க இல்லையா, அங்கே வந்து இங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை, ப்ளஸ் அந்த மொத்த ரீஜனில் வந்து ரீஜனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தந்த ஏரியாக்களை பூரா வந்து எந்த விதமான கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 10 மாடி பில்டிங், ஓகே, அல்லது ஒரு கம்யூனிட்டியாக 4 மாடி பில்டிங், ஓகே, அதில் வந்து 200 ஃப்ளாட்டு அல்ல 500 ஃப்ளாட்டு அப்படின்னு போகிறான்னு வச்சுக்கங்களேன். 500 ஃப்ளாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 ஓனர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு கோடி 1.5 கோடி 2 கோடி அப்படின்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்குறாங்கன்னா கையிலேருந்து ஒரு 30-40 லட்சம் மார்ஜின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பேங்க் லோனு சேங்ஷன் ஆகிடுச்சு. உங்களை இது என்ன ஐடி கம்பெனியில் வேலை வைக்கிறேன், எம்என்சியில் வேலை வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ லோனு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு லோன்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்து என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம பணத்தை அங்கே கட்டியாச்சு, பேங்க்கில் கட்டியாச்சு, பேங்க் வந்து அதை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, பில்டர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் அந்தந்த பீரியடில் அவங்க வந்து அமௌண்ட்டை, உதாரணத்துக்கு 1 கோடி ரூபா வந்து பேங்க்கு லோனு சாங்ஷன்னா ஒரு 20 லட்ச ரூபா வந்து ஆல்ரெடி பில்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து 80 லட்ச ரூபா அடுத்தடுத்த இதில் வந்து ப்ரோக்ரஸில் கொடுக்கணும்ல, நிறுத்திட்டாங்க பேங்க்கு. நோ, ஓகே, அதுதான் பெரிய சிக்கல். இப்போது இந்த இடத்துல வந்து யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள், சிஎம்டிஏ, இந்த மாதிரி டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்கேன், இங்கே வாங்கியிருக்கேன். அதாவது இங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பொழப்பு எந்த இடத்த பார்த்தாலும் அதை வந்து பிளாட் போட்டு விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே, ஆனால் அதை முறைப்படுத்துறது யார்? கவர்மெண்ட்டு. அப்புறம் அங்கே இருக்க மேலே இருக்க அதிகாரிகள். இந்த இடத்துல சதுப்பு நில காடு இங்கே போனால் நம்ம பில்டிங் வந்து மொத்தத்துக்கு வந்து கீழே இறங்கும். அப்புறம் அதையும் மீறி பண்ணிங்கன்னா தண்ணி வந்து அக்குமுலேட் ஆகி அவங்க வந்து போட்டு தான் விடணும் மழை காலத்தில். அப்படி எக்கச்சக்கமாக நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல, 2023 2015 8 அப்படின்னு ஏகப்பட்ட இதை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஏகப்பட்ட மரணங்களை பார்த்துட்டோம். கண்டிப்பாக 2015 500 பேர் பக்கம் மரணம் அடைஞ்சதாக நம்ம தகவல் இருந்தது. எல்பி ரோட்டில் வந்து நெஞ்சளவுக்கு தண்ணி நின்றதை போட்டில் போய் இங்கே வந்து எம்ஜிஆர் நகர் இருக்குல்ல, அங்கே அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மூழ்கி, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் முங்கி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முங்கி, செகண்ட் ஃப்ளோரில் வந்து லேசாக அப்படியே தட்டிட்டு நினைச்சான் தண்ணி அந்த டைமில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முங்கிருச்சுன்றதை வந்து அப்போ நியூஸில் பார்க்கும்போது தெரில, எங்கள் ஏரியாவில் சில இடங்களில் நேரில் பார்க்கும்போது அதுக்கு என்ன காரணம்? பயமாக இருக்கு. நீங்கள் வந்து அந்த அடையாறு ஆறு போகுது இல்லை, அதை பூரா ஆக்குபை பண்ணி அப்படியே குறுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா இடம் இல்லைன்னு என்ன இருக்குது? ஏன் வெளியில் இடம் இல்லையா? அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஓகே. அல்லது சில இடங்களில் இப்போ என்னாச்சுன்னா ஒரே கம்யூனிட்டியாக வந்து உயரமாக கட்டுறாங்க, 20 மாடி கட்டுறாங்கல்ல, அப்படி கட்டிங்கன்னா ஒரே இடத்துல வந்து ஒரு 4000 குடும்பங்கள் இருக்கலாம். ஏன்னா எனக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பூரா ஆட்டையை போடுறது இருக்குல்ல. நீங்கள் இயற்கையை ஆட்டையை போட்டிங்கன்னா இயற்கை வந்து உங்களை ஆட்டையை போட்டுரும். அதை வந்து கரெக்டாக கொண்டு போய் இப்போ வந்து இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதில் ஏன் 1 லட்சம் கோடி? அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லையா சார்? இல்லை, அமௌண்ட்டு பெருசு தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடிங்கிறது வந்து இவங்க வந்து இந்த நேச்சருக்கு இயற்கைக்கு பண்ணியிருக்க துரோகத்துக்கு 1 லட்சம் கோடிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு டீ செலவு. ஆமாங்க. எவ்வளோ இப்போ நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்போ வந்து வள்ளூர் கோட்டம் இருக்குது, அங்கே வந்து பெரிய ஆறு குளம் இருந்தது. ஓகே. ஏகப்பட்ட ஊர் பேர்லேயே வந்து இந்த குளம் இதெல்லாம் இருக்கும். தாங்கல் என்ன கம்மா தானே? ஓகே. இந்த மாதிரி இப்போ விருகம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் வந்து கம்மாய் அது சொல்ல. இப்போ குளம் இப்படி இடம் பூரா ஆக்குபை பண்ணிட்டோம். அப்போது தண்ணி மழை வந்துச்சு என்ன ஆகும்? அப்போ அங்கே வந்து தாங்களுக்கு தான் ஒரு நேரம் தாங்களுக்கு வந்து மேலே வீட்டுக்குள்ளே நிற்கும். அது அப்படிங்கும்போது பெரிய சிக்கல். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா சதுப்பு நிலம் கீழே வரைக்கும் வந்து பொறுன்னு ஒரு மாதிரி இருக்கும். அங்கே வந்து அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குல்ல, அது வந்து இந்த இயற்கைக்கு ரொம்ப 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 முக்கியம். வெறும் உயிரினங்கள் மட்டும் இல்லை, அங்கே அந்த சூழல் இருக்குது பார்த்தீங்கள்ல. அங்கேருந்து வெளியிலேருந்து தண்ணி வரும், கடலில் வந்து முகத்தோரம் களிமுகம் இருக்கு இல்லையா, அதில் உள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் இந்த இடமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வீடு கட்டுறதுக்கான இடம் இல்லை அது. அப்போ அதுலேயும் நீங்கள் ஆக்குபை பண்ணிவிட்டு மண்ணை பூரா கொட்டி நல்லா இறுக்கி போட்டு இருக்கிற இடம் பூரா காங்கிரீட்டு ஜங்கிளாக மாற்றி அப்புறம் மழை பெஞ்சிச்சின்னா வந்து வெள்ளம் வருது, காரை அடிச்சுட்டு போயிடுச்சு, இங்கே அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும்ல. நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்னை எடுத்துக்கங்க. நீங்கள் மதுரை கோயம்புத்தூர் அப்புறம் முதல்ல சென்னை எடுத்துங்க. சென்னை வந்து மழை பெஞ்சா தண்ணி வெளியில் போகிறதுக்கு எங்கே இடம் இருக்குது? ட்ரைனேஜ்னு போட்டு எல்லாம் கட்டி வைக்கிறோம். ட்ரைனேஜ் கட்டுறோம்ல, அது ஒரு மிகப்பெரிய தவறு. என்ன தெரியுமா? ட்ரைனேஜ் கட்டுறோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி அகலத்துக்கு இல்லை 4 அடி அகலத்துக்கு போட்டு ஒரு 6 அடி ஆழத்துக்கு நல்லா கட்டிடுறாங்க. கீழே வந்து தளம் போட்டுறாங்க. மொத்தத்துக்கு தண்ணி கீழே இறங்கி அப்படியே வந்து கடலுக்கு போய் சேர்ற மாதிரி. அந்த கீழே தளம் போடாமல் விட்டாங்கன்னு என்ன நடக்கும்? தண்ணி வந்து கீழே வந்து இறங்கும். சாமா ட்ரைனேஜ் இப்போ ஊர் பூரா வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கட்டிட்டு இருக்காங்கல்ல. மழைநீர் சேகரிப்பு சொல்கிறேன். சேகரிப்பு இல்லை, மழைநீர் கால்வாய். ஓகே ஓகே ஓகே. மழைநீர் சேர்வு வீட்டில் வந்து அங்கங்கே தொட்டி போடுறது. இது மழைநீர் கால்வாய். அந்த கால்வாயில் வந்து கீழே வந்து சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த தண்ணி வந்து எங்கேயும் போக முடியாமல் அங்கே போய் ஒரு இடத்துல வந்து குப்பை கூலங்கள், நம்ம மக்கள் தான் தெரியும்ல, குப்பை கூலங்கள் வந்து கண்டடமெல்லாம் போகிறதுல எக்ஸ்பர்ட்டு. அதைத்தான் முதல்ல சொன்ன மகத்தான சல்லி பயல்கள் நம்ம ஆட்கள். ஓகே. அங்கே கீழே வந்து ஒருவேளை அந்த இதெல்லாம் கட்டிட்டு கீழே எம்டியாக விட்டு ஒரு 2 அடி உயரத்துக்கு இந்த ஜல்லி இருக்குல்ல, கருங்கல் ஜல்லி, அந்த ஜல்லியை நிரப்பி விட்டோம்னா அது அந்த மண் வந்து அடிச்சிட்டும் போகாது, தண்ணி கீழே இறங்கவும் செய்யும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையும் போர்வெல்லாக இருக்கட்டும், கிணறாக இருக்கட்டும், சிபிஹெச்சில் நல்ல தண்ணி கிடைக்கும். கடலுக்கும் வந்து அங்கே போகாது. இது வந்து நம்ம தப்பு பண்ணுறோம். அங்கே வந்து மொத்தத்துக்கே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது ஆச்சா? இப்போ வந்து அங்கே கோர்ட்டுக்கு போனால் கூட கோர்ட்டில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க? இயற்கையை எதிர்த்து இது பண்ண போகிறாங்களா? அதாவது இங்கே மக்களா இயற்கையா? ஆனால் அவங்க பக்கம் நியாயமே இல்லாமலா கோர்ட்டுக்கு போவாங்க? அதெல்லாம் விஷயம் இல்லைங்க. இதை வந்து யாரெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாங்கல்ல அவங்கள தேடி பிடிச்சி, ரிட்டையர்ட் ஆனால் கூட தேடி பிடிச்சி வந்து அவனை வந்து சூ பண்ணணுங்க. அப்புறம் உட்காந்து டாப்பில் உட்காந்துருப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி அப்ரூவல் கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் மேலே மினிஸ்டர், அந்த டைமில் யாரெல்லாம் மினிஸ்டராக இருந்தாங்களோ அவ்வளோ பேரையும் பிடிச்சி வந்து சூ பண்ணி உள்ளே போடுங்க. ஒரு வாட்டி இது வேறு நாடுகள் நடக்குது இல்லையா? துபாயில் நடக்குது, யூரோப்பியன் கண்ட்ரியில் நடக்குது. ஏன் நம்ம ஊரில் நடக்கூடாது? அன்றைக்கி வந்து நமக்கு வந்தால் இது ஒவ்வொரு அப்ரூவலுக்கும் இது 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் சொல்லி லஞ்சம் வாங்கி கோடியாக லஞ்சத்தை வாங்கி அப்ரூவல் கொடுத்துட்டு அவன் வந்து ஹாயாக போயிடுறான். ஒருத்தன் வந்து பிழைக்கிறதுக்காக ஊர் பூரா கஷ்டப்படுறாங்கல்ல. இப்போ அன்றைக்கி ஏன் அப்ரூவல் கொடுத்தாங்க? இப்போ நம்ம மக்களை வந்து இங்கே போய் வாங்கினாங்களே, மக்கள் வாங்குற தப்பு இல்லையான்னு மக்களை குறை சொல்லாதீங்க. நீங்கள் வீட்டு கனவுன்றது கனவுங்க, எல்லோரும் கனவு. அதுக்காக வந்து இங்கே வாங்குறது வந்து சிலர் மட்டும்தான், மேபி ஒரு 5% ஆகிட்டு தான் யோசிச்சிருப்பாங்க. நாளை முதல் ஏதாவது வந்து கோர்ட்டு தடை கடன் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை வந்துடும், ஏன் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் அவங்க வந்து கனவு,
இன்னொன்று சார், வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு நிலத்தை ப்ராப்பராக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுற ப்ரொசீஜர் நம்ம ஆட்களில் பலருக்கும் தெரியல, அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் சொல்லணும்? எதுக்கு நம்ம வரி கொடுக்குறோம்? அங்கே மேலே உட்காந்துருக்கணும் ஆட்டிகிட்ட உட்காந்துருக்காங்க. நான் ஏன் இது கோவமாக தான் சொல்கிறேன். இருக்காங்கல்ல, வேறு என்ன வேலை அவங்களுக்கு? அவங்க கரெக்டாக கொடுக்கணும்ல. இந்த இடத்துல வந்து அப்ரூவல் கிடையாது அப்படின்னு. இதே இது வந்து இங்கே மௌலிவாக்கம் இங்கே வந்து ஒரு 11 மாடி இடிஞ்சு இல்லையா, இடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, இருக்கிற அப்ரூவல் கொடுக்குற இடத்துல கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்போ தான் மாற்றி எல்லாம் கொடுத்தாங்க. ஏன் அப்போ அதுக்கு வந்து ஒரு கட்டடம் இடியணும், இடிஞ்சா தான் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுப்பீங்க. இல்லைன்னா லஞ்சம் வாங்கிட்டு ஓகே நான் அப்ரூவல் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து டீவியேஷனை பூரா ஓகே சொல்லுவீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இல்லை நெருக்கடி மேலேருந்து மினிஸ்டர்ஸ்லேருந்து இங்கேருந்து நெருக்கடி வருது அப்படின்னா, இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோட்டு போடணுமா இல்லையா, சொல்லணுமா இல்லையா, எடுத்து சொல்லணுமா இல்லையா? அது இல்லாமல் வேறு என்ன வேலை அவங்களுக்கு? அப்ரூவல் கொடுத்து இத்தனை லட்சம் மக்களை வந்து பரிதாபத்தில் வந்து அப்படி தவிக்க விட்டு அப்ரூவல் வந்து கொடுத்தது எவன்? நான் ஏன் எவன் சொல்கிறேன்னா, அவன் வந்து ஒரு கல்பிரிட் தானே. இல்லை இன்றைக்கி வந்து அந்த அப்ரூவல் கொடுத்தான்ல, அவன் வந்து கோர்ட்டில் சொல்லட்டும், இல்லை நான் இப்போ இந்த பேசிஸில் அப்ரூவல் கொடுத்தேன், இது கரெக்டு தான், இவங்க வந்து இப்போ கோர்ட் வந்து இப்போ தடை பண்ணியிருக்குது தவறு அப்படின்னு அவன் சொல்லட்டும். அவன் தன்னை வந்து தன்னோட பார்ட் இருக்குல்ல அதை ஜஸ்டிஃபை பண்ணட்டும். அதுக்கு வந்து நீங்கள் மேலே ப்ரெஷர் கொடுத்த அந்த மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அந்த மினிஸ்டர் வந்து சொல்லட்டும் ஓகே நான் அந்த மாதிரி அங்கே சொன்னேன் அப்படின்னு. அப்போ யாருங்க பொறுப்பேற்றுக்கிறது? இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க இதை வந்து ஓகேன்னு சொல்லி காசை வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. பின்னாடி வந்தவங்க வந்து இது ஆட்சியாளருக்கு சம்மந்தம் இல்லை, கோர்ட்டு கொடுத்துருக்கு. அப்போ அந்த கோர்ட்டு வந்து ஒரு கோர்ட்டு முதல்ல வந்து கண்டுக்கிறேன்னு அவங்களுக்கு வந்து எப்போவுமே போய் பிரச்சனை வந்து அவங்க பார்வைக்கு வந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க. சூமோட்டோவாக எல்லாத்தையும் எடுக்க மாட்டாங்க. எல்லா பிரச்சனையும் அப்படி பண்ண முடியும், எல்லா பிரச்சனையும் சூமோட்டோவாக பண்ண முடியாது. ஓகே, அப்போது இந்த இதுக்கு வந்து எவன் வந்து அப்ரூவல் கொடுத்தானோ அவனை முதல்ல பிடிச்சி கொண்டு வாங்க. அந்த இப்போ பிரிகேட் இருக்காங்கல்ல, அந்த பிரிகேடுக்கு அப்ரூவல் வந்து இல்லாமல் அவன் கட்டியிருப்பாங்க. எவன் அப்ரூவல் கொடுத்தான் அவனை பிடிச்சி கொண்டு வாங்க முதல்ல. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. என்னங்க இது இப்போ லட்சக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுறதுக்கு ஏதோ வந்து 10 20 பேர் 50 பேர் வந்து பிழைக்கிறதுக்கா? இப்போ பில்டர் இருக்காங்கல்ல, பில்டருக்கு முதல்ல அறிவு வேணும். நம்ம இங்கே அப்ரூவல் வந்து காசை கொடுத்து இங்கே கொடுத்து வாங்கிட்டோம், நம்ம கட்டி முடிச்சிருவோம், ஏதோ வந்து மக்கள்கிட்ட விற்றுட்டு நம்ம வந்து கிளம்பி வருவோன்றக்கால அது இல்லாமல் கொஞ்சமாவது பொறுப்புணர்வு. நம்ம நம்பர் 1 பொறுப்புணர்வு வந்து அமைச்சர்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் வேணும். நம்பர் 2 பொறுப்புணர்வு வந்து இங்கே பில்டர்ஸுக்கு வேணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கூவமாத்து பக்கத்தில் வந்து எத்தனை ஹைரேஸ் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஏன் நீங்கள் வந்து ரோகிணி தேட்டர் பக்கத்தில் எத்தனை பெரிய டால் எவ்வளோ பெரிய டவர் கட்டிருக்காங்க. அது கூவமாத்தோட கரை தானே அது. அப்போ நாளைக்கு வந்து அங்கே ஹெவியாக வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா கீழே ஃபுல்லாக அரிச்சு போச்சுன்னா டவர் விழுந்துடாதா? கூவம் வியூ சார், அது சி வியூ மாதிரி இல்லை இருக்கட்டுங்க. அது நான் இதை சொல்கிறேன்னா இங்கே உள்ளுக்குள்ளேயும் அதான் பண்ணிகிட்ருக்கோம், சதுப்பு நிலத்துலேயே அதான் பண்ணுறோம். அப்போ நம்ம எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணோம்னா ஏன்னா இந்த உலகம் வந்து மனுஷனுக்கு மட்டுமா? இயற்கை நினச்சேன்னா ஒரு லேசாக குலுங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்குது, குலுங்கும். அதுக்கப்புறம் பூச்சி பொட்டுக்களை எல்லாம் வர முடியலன்னு வச்சுக்கோங்க, அது என்னாகும், பொதுவாக நம்மளை வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இதே மாறும். அப்புறம் நம்ம வந்து நோயோடையும் லோனோடையும் கடனோடையும் நோயோடையும் இந்த பொழப்பு எதுக்கு அப்படின்னு இருக்குல்ல, அதை பிளான் பண்ணணும். இந்த பிளானிங் வந்து நீங்கள் மலேசியாவில் பாருங்கள். மலேசியா நகரங்கள்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து மைன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஏரியா மைன்ஸ், ஒரு ஏரியா புத்ரஜியா, ஒரு ஏரியா கேஎல் இந்த பக்கம் அந்த பக்கம் நிறையானு தெரியல எனக்கு. ஆனால் அத்தனை இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க. ஓகே, அது மாதிரி இங்கே பண்ணணும். நம்ம யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னா எவன் வந்து பண்ணானோ அவனை முதல்ல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் பொதுமக்களுக்கு. பொதுமக்கள் பாவம் அப்பாவி. ஓகே, பில்டருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், முன்னாடி கட்டி கொடுத்தான்ல அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், ஃபைன் போடணும். அப்புறம் இந்த அதிகாரி வந்து பிடிச்சி முதல்ல உள்ளே போடணும், எவன் அப்ரூவல் கொடுத்தானோ அவங்க அத்தனை பேரையும் வந்து பிடிச்சி உள்ளே போடணும். அப்படிங்கிறது தான் இது. இப்போ நான் வந்து சொல்கிறது, நான் சொல்கிறதுல வந்து வருத்தப்படலை. ஓகே, இதில் வந்து என்ன பேசிஸில் கொடுத்தேன்னு ஒன்று இருக்குல்ல, சாயில் டெஸ்ட் பண்ணி இதை பண்ணணும். நீ சதுப்பு நிலத்தில் சாயில் டெஸ்ட் பண்ண முடியுமா? இப்போ குளவளன்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி வேறு எங்கேயாவது மண்ணை கொடுத்து இங்கே சாயில் டெஸ்ட் ஓகேன்னு சொல்லி பண்ணிட்டா இது என்னங்க இருக்குது? ரொம்ப அநியாயம். இப்போ நமக்கு வந்து 1 லட்சம் கோடி இழப்புங்கிறது இந்த இழப்போடு நின்னா பரவாயில்ல. இன்னும் மேலே ஓகேன்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், என்னாகும், ஒரு தமிழ்நாட்டோட 1 வருஷ பட்ஜெட் இழப்பாயிரும். ஓகே, 4.5 லட்சம் கோடி இழப்பாகும். ஏன்னா நம்ம வந்து இப்போது ஏற்கனவே வெள்ளை அறிக்கை கொடுத்து இவ்வளோ கடன் இருக்கும், ஒவ்வொரு தலையிலும் இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு. அதை வந்து இன்னும் வந்து ரொம்ப மோசமாக்கணுமா? இந்த மக்கள் வந்து பரிதாபமான மக்களுக்கு அதாவது பண்ணுற முளமரித்தனம் பூரா அதிகாரிகளும் அரசும் பில்டர் இந்த மாதிரி ஆட்களும் பண்ணிடுறாங்க. தண்டனை வந்து மக்களுக்கா? ஸோ
மக்கள் தண்டனையை அனுபவிக்கக்கூடாது, இவங்க தண்டனை அனுபவிக்கணும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? வந்து இப்போது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அடுத்த கட்டமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டுட்டு பேசலாம். இந்த தகவலை சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி.